மகாராஷ்டிராவில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பெண் தலைவர் ஒருவர், யார் நாட்டை ஆள வேண்டும் என விரும்புகிறீர்கள் என கூட்டத்தினரை பார்த்து கேட்டபோது ராகுல் காந்தி என பாஜக தொண்டர்கள் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை கேட்டு அந்த பெண் தலைவர் மேற்கொண்டு பேச முடியாமல் சிரித்தபடியே வாயடைத்து போனார். राहुल गांधी हा एकच पर्याय दिसतोय मला. मग उद्या राहुल गांधींच्या हातात तुम्ही देश देणार आहात का नरेंद्र मोदींच्या हातात देश देणार आहात? राहुल நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் 48 மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கிய மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவும் 26ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து வருகிற 7, 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்த கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் அங்கு நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பாஜக பெண் தலைவர் ஒருவர் தீவிரமாக உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், மோடியா ராகுல் காந்தியா என சரமாரியாக கூட்டத்தில் கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து கேள்விகளை எழுப்பினார். அப்போது கூட்டத்தில் இருந்தவர்கள் சற்றும் யோசிக்காமல் ராகுல் ராகுல் என கோஷங்களை எழுப்பினர். இதனால் கூட்டத்தில் பேசிய பாஜக பெண் தலைவர் அதற்கு மேல் பேச முடியாமல் வாயடைத்து போனார். கூட்டத்தினரை பார்த்து அதிர்ச்சி பார்வையை வீசிவிட்டு தானும் சிரிக்க தொடங்கினார். படிப்படியாக கூட்டம் முழுவதும் சிரிப்பலை பரவியது. பெண் தலைவரும் மேடையிலிருந்த மற்ற பாஜக தலைவர்களும் இந்த பதிலை கேட்டு குலுங்கி சிரிக்க தொடங்கினர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வரும் நிலையில் இதனை பார்த்த பாஜக தலைமை கடும் அப்செட் ஆகியுள்ளது. राहुल गांधी हा एकच पर्याय दिसतोय मला. मग उद्या राहुल गांधींच्या हातात तुम्ही देश देणार आहात का नरेंद्र मोदींच्या हातात देश देणार आहात? राहुल செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.